இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பர்சன்டேஜ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். நம்ம மதிப்பை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் மட்டும் தேவைங்க. ஓகேங்களா, போர்ட் மாஸ் ரூல் என்ன சார் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல்னா ஒன்றும் இல்லை சார். பீனா என்ன சார், பிராக்கெட் சார், அவ்வளோதான் சார். நமக்கு பிராக்கெட் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தா பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு சின்ன போர்ஷன் தான் நமக்கு பர்சன்டேஜை வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஓனா என்ன சார், இங்கிலீஷில் ஆஃப்னு சொல்லுவாங்க சார், தமிழில் இல் அல்லது இன்னுன்னு சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி இல் அல்லது இன்னுன்னு சொன்னாங்கனாலே சிம்பிளாக பெருக்கிடுங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த கொஸ்டினில் பாருங்கள் இல் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணணும், சிம்பிளாக பெருக்கிட்டாலும் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன சார், டீனா டிவிஷன், வகுத்தல்னு அர்த்தங்க. எம்னா என்ன சார், எம்னா ஒன்றும் இல்லை மல்டிப்ளிகேஷன், பெருக்கல்னு அர்த்தம் சார். ஏனா என்ன சார், ஏனா ஒன்றும் இல்லை அடிஷன், கூட்டல்னு அர்த்தம். எஸ்னா சப்ராக்ஷன், கழித்தல்னு அர்த்தங்க. ஓகேங்களா, இந்த 6 ஆர்டரில் தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு சிம்பிளிஃபிகேஷனை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த 6 ஆர்டரில் தான் நம்ம எப்பயுமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ஆர்டர் படி தான் எப்பயுமே சிம்பிளிஃபை பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் மேஜராக இந்த ஆஃப்ன்ற வேர்டை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஆஃப்ன்ற வேர்டை பார்க்க போகிறோம். ஆஃப்னா சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணிட்டா வேலையை முடிஞ்சுங்க. இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஓகேங்களா, நம்ம எப்பயும் போல் 100% அந்த இதை வச்சு சால்வ் பண்ணலாம். அவங்க ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா, சிம்பிளாக ஆஃப்னா என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன் சொன்னேன், அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, த வேல்யூ ஆஃப் 25% ஆஃப் 1200 சொல்லியிருக்காங்க. 1200 இல் 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னது அப்படியே எழுதிடலாம். 1200 இல்லுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன், இங்கிலீஷில் ஆஃப்னா மல்டிப்ளை பண்ண சொன்னேன். 25%ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை வேல்யூ மாத்திரக்கு என்ன பண்ணுவோம், 100ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணிட்டேன். பர்சன்டேஜை வேல்யூவாக மாற்றிட்டேன். ஏன்னா நமக்கு வேல்யூ தானே கேட்குறாங்க, அதனால நான் வேல்யூவாக மாற்றிக்கிட்டேன். 1 25 4 25 100, 25ஆல் அடிச்சிருக்கேன். 1 25 25 4 25 100, 4ஆல் அடிக்கிறேன். 1 4 4 3 × 4 12. எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. அந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. அப்போ 1200ல் 25% எவ்வளோ, 300 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். நமக்கு எதில் கேட்டிருக்காங்க, 1200ல் 25% கேட்டிருக்காங்க. அப்போ 1200ங்கிறத நான் 100% வச்சுக்கிறேன். 100%ங்கிறது 1200. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதில் 25%. இதில் 25%ங்கிறது என்ன வேல்யூவாக இருக்கும், நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 25ஆல் அடிக்கிறேன். 1 25 25 4 25 100, 4ஆல் அடிக்கிறேன். 1 4 4 300 × 4 1200. கிராஸில் இருந்தால் மட்டும்தான் பெருக்கணும். சிம்பிளாக கிராஸ்னே போட்டு வச்சுக்கோங்க. கிராஸில் பெருக்கணும், இது எந்த சைடில் வேணாலும் சிம்பிளை பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 300. இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, நமக்கு ஆஃப்னு கொடுத்துருந்தா இன்ட்டு போட போகிறோம், இல்லை பாக்ஸ் மெத்தில் போடணும்னா எதுலேருந்து கேட்குறாங்களோ அதை 100% வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 170% ஆஃப் 1140 கேட்டிருக்காங்க. 1140ல் 170% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னது எழுதிடலாம். 1140 இல்லைன்னா இன்ட்டுன்னு சொன்னேன். 170%ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வேல்யூ மாத்திரக்கு நான் 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். 170ல் இருக்க ஒரு 0வையும் 100ல் இருக்க ஒரு 0 அடிச்சு விட்றேன். 1140ல் இருக்க ஒரு 0வையும் 100ல் இருக்க இன்னொரு 0வையும் கட் பண்ணி விட்டுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 114 × 17. 114 17ஆல் பெருக்கிடுங்க. 4 × 7 28க்கு 8, பேலன்ஸ் 2. 1 × 7 7 + 2 9. 1 × 7 7. ஒரு ஃபேக்டர் விட்டுறணும், ஏன்னா 10th ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு ஃபேக்டர் விட்டுறோம். 1 × 4 4. 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும். ஸோ 11 அப்படியே போட்டுடலாம். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 114 17ஆல் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ கிடச்சிரும். 8 அப்படியே வந்துடும். 9 + 4 9 + 3 12. 12 + 1 13க்கு 3, மீதி 1. 7 + 2 9. இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போது 1140ல் 170%ங்கிறது எவ்வளோ, 1938 அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை நமக்கு இப்படியும் சால்வ் பண்ணலாம். 100%ங்கிறது நமக்கு 1140. நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, 170% கேட்டிருக்காங்க. 170%க்கு எக்ஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடுறேன், ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடுறேன். சிம்பிளாக 17 114 மல்டிப்ளை பண்ணால் 1938ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நம்ம சால்வ் பண்ண மாதிரியே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3940ல் 250% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் சொல்லிவிடுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு எண்ணின் 16/2/3% என்பது 40. 80னா ஈக்குவல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எண்ணுங்கிறது நமக்கு தெரியாது, அதை அஷ்யூம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இஃப் 16/2/3% ஆஃப் எ நம்பர் இஸ் 40, இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? தென் த நம்பர் இஸ், அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம 100% வச்சும் சால்வ் பண்ணலாம், அவங்க சொன்ன மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது, ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எண்ணில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க, 16/2/3ன்னு சொல்லியிருக்காங்க. 16/2/3 நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிற ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன், அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்ற போகிறேன். சிம்பிளாக 16 3 மல்டிப்ளை பண்ணும். 16 × 3 48. 48 மேலே இருக்க நம்பரோட ஆட் பண்ணும். மேலே இருக்க நம்பர் என்ன, 2. 48யும் 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 50/3% அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 16/2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 50/3% இருக்குது. சதவீதத்தை மதிப்பாக மாற்றுறதுக்கு நான் 100ஆல் பெருக்கிறேன். இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் 50ஆல் அடிக்கிறேன். ஒரு 50 50, 2 50 100. அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 எக்ஸி மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும், 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 40. இங்கே வகுத்தலில் இருக்க நம்பர் ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது பெருக்கலாம் வரும், அதாவது டிவிஷனில் இருக்க மல்டிப்ளிகேஷனாக வரும். அப்போது 40யும் 6 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 × 4 24. ஒரு 0 இருக்குது, ஒரு 0வை போட்டுருங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 240ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை நம்ம 100% வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பர்னு சொல்லியிருக்காங்க, அந்த நம்பரை நான் 100% எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த எண் வந்து நமக்கு தெரியாது. அதில் 16/2/3 சொல்லியிருக்காங்க. 16/2/3ங்கிறது எப்படி மாற்றிருந்தோம், 50/3%தோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் எப்பயும் போல் ஒரு 50 50, 2 50 100. இது ரெண்டுத்தையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்க. கரெக்டுங்களா? 40 × 20, 40 × 2 80. இங்கே மேலே 1 இருக்குது, 1/3 எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x/3ன்னு கிடைக்குங்க. இங்கே டிவிஷனில் இருக்க 3 வந்து ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். 80யும் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், m3 24. ஒரு 0 இருக்குனால ஒரு 0வை போட்டுருங்க. அப்போ 240. இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல பழங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த ஆப்பிள் வந்து 450, அதில் 30% போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், மொத்த ஆப்பிள் நான் 100% எடுத்துக்கிறேன். 30% வந்து ராட் ஆகிடுச்சு, அதாவது அழுகிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ சதவீதம் இருக்கும், 70% தான் நல்ல ஆப்பிளாக இருக்கும். அதோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 30% ஆஃப் ஆப்பிள் அவுட் ஆஃப் 450 ஆர் ராட்டன்னா அழுகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 30% அழுகி போச்சு. நான் மொத்த ஆப்பிளை 100% எடுத்துக்கிறேன். இப்போ 100%ங்கிறது 450 ஆப்பிள். ஓகேங்களா? அதில் 30% ராட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன். 30% வந்து அழுகி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ சதவீதம் இருக்கும், 100%ல் 100ல் 30 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பழங்களோட சதவீதம் கிடைக்கும். 70%ங்கிறது குட் ஆப்பிள். இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ குட் ஆப்பிள் அப்படிங்கிறதோட வேல்யூ தேவை. ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு விட்றேங்க. இங்கே இருக்க ஒரு 0வையும் 450 இருக்க ஒரு 0வையும் அடிச்சு விட்றேன். சிம்பிளாக 45யும் 7யும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு நல்ல ஆப்பிள்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 45 7ஆல் பெருக்கணும். 5 × 7 35க்கு 5, பேலன்ஸ் என்ன 3. 4 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 × 7 28. 28 + 3 31. அதாவது 315 நல்ல ஆப்பிள்கள் கிடைக்கும். ஓகேங்களா? 315 நல்ல ஆப்பிள்களோட எண்ணிக்கை இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எண்ணை 12% கூட்டும்போது a number when increased by 12% gives 224. What is the number? 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரை நான் 100% எடுத்துக்கிறேன். 100% எடுத்துக்கிறேன். அது கூட என்ன சொல்கிறாங்க, 12% கூட்ட சொல்கிறாங்க. 12% கூட்டும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதுன்னு இருக்காங்க, 224ன்ற வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்ணுங்கிறத நம்ம என்ன எடுத்தோம், 100% எடுத்தோம். 100%ங்கிறது எக்ஸ், அதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 100 + 12 112%தோட வேல்யூ தான் 224ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு எண்ணோட 12% கூட சொல்கிறாங்க. ஒரு எண்ணுங்கிறது 100% எடுத்தோம், அது கூட 12% கூட்டினா 112%. 112%ஓட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 224ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பருங்கிறத நம்ம 100% எடுத்திருக்கோம். 100%ங்கிறதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். 112ஆல் அடிக்கிறேன். ஒரு 112 112, 2 112,
224. இப்போ கிராஸில் இருந்தால் பெருக்கணும், 100ஐயும் 2ஐயும் பெருக்கணும் என்ன கிடைக்கும், 200ன்னு கிடைக்குங்க. அப்போது அந்த எண்ணுங்கிறது நம்ம எக்ஸ்னு எடுத்தோம், எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, 200ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஒரு எண்ணுங்கிறத நம்ம 100% எடுத்தோம் பர்சன்டேஜில் எடுக்கிறப்போ. 12% கூட்டும்போது 12% கூட்ட சொல்கிறாங்க. கூட்டினா என்ன கிடைக்கும், 112% கிடைக்கும். கூட்டும்போது 224ன்ற மதிப்பு கிடைக்குது. அதோட வேல்யூ எவ்வளோ, 224. அந்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணை நம்ம 100% எடுத்திருக்கோம். அதோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்னன்னு தெரியாது. 112 112, 2 112, 224. இப்போ 100ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 200ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், ஆன்சரை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எண்ணை 22 1/2% உயர்த்தும் போது என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20 to 1/2% இஸ் கெட் 98 98 கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏயின் 30% என்பது 60 எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஏன்றதை நான் 100% வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஏவோட வேல்யூவை 100% வச்சுக்கிறேன். அந்த ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா, அந்த ஒரு மதிப்பு இருக்குது, அதை நான் 100% வச்சுக்கிறேன். ஏவோட 30%ஓட அமௌண்ட்டு தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60ன்னு சொல்லியிருக்காங்க. 30% 60ன்னு சொல்லியிருக்காங்க. 100%ங்கிறது அந்த நம்பர் ஏன்னு எடுத்திருக்கேன். ஏவோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு 30 30, 2 30 60. அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 200. ஆப்ஷன் ஏ அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். எப்படி, ஏ இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னுன்னு என்ன சொன்னேன், பெருக்கல்னு சொன்னேன். 30%ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை வேல்யூ மாற்றிருக்காங்க, 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இதோட அமௌண்ட் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டிவிஷனில் இருக்கிறது பெருக்கலாகவும் பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலாகவும் மாறும். ஈக்குவல் டு ஆன்சர் போனோம். அப்போ 60 × 100/30. 30ஆல் கட் பண்ணுறேன். ஒரு 30 30, 2 30 60. 2 100 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 200ன்னு கிடைக்கும். சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த பாக்ஸ் மெத்தட் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டாபிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 280ன்ற ஒரு எண் இருக்குது, அதில் 12% குறைவான எண்ணை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் லெஸ் தென் 12% தென் 250. 250ங்கிறது அந்த நம்பர். கரெக்டுங்களா, அதை நான் 100% எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா, 100%ங்கிறது 250 அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவான நம்பர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 12%. ஒரு நம்பரை 100% எடுத்துட்டேன், அதில் 12% மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், அதை விட குறைவான எண் கிடைக்கும். 88% கேட்குறாங்க. 100லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 88%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, தெரியாது. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்றேன், 8ஆல் 5ஆல் அடிக்கிறேன். 2 × 5 10, 5 × 5 25. 2ஆல் அடிக்கிறேன். ஒரு 2 2, 44 × 2 88. 44 5 மல்டிப்ளை பண்ணால் நம்ம கேன்சருங்க. 44 5ஆல் பெருக்கணும். 5 × 4 20க்கு 0, பேலன்ஸ் 2. 5 × 4 20, 20 + 2 22. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 220. ஒரு நம்பரை நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 250ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் 12% வந்து குறைவான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 100%ங்கிறது அந்த நம்பரு. இதில் 12% குறைச்சா என்ன கிடைக்கும், 88% கிடைக்கும். அதோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை நான் எக்ஸ்னு வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எவ்வளோ கிடச்சிருக்கு, 280 கிடச்சிருக்கு. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 240 விட 15% குறைவான எண்ணை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பருங்கிறது 100%, 240. அப்போது 100லேருந்து 15 மைனஸ் பண்ணி எவ்வளோ வரும் அப்படின்றத ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. 20ன் 25%, 20ன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து மட்டும் எழுதிடலாம். 20ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம என்ன சொன்னோம், மல்டிப்ளிகேஷன் சொன்னோம். மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ், 25% இருக்குது. அதை வேல்யூ மாற்றுறதுக்காக நான் 100ஆல் கட் பண்ணிடுறேன். இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னுனா பெருக்கல் எவ்வளோ சதவீதம், 20% கொடுத்துருக்காங்க. அதை வேல்யூ மாற்றுறதுக்காக நான் 100ஆல் கட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு 25 25, 4 25 100. இதை சிம்பிளை பண்ண ஆன்சருங்க. ஒரு நாள் 4, 5 × 4 20. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டுறேன். 2ஆல் அடிக்கிறேன். ஒரு 2 2, 5 × 2 10. 5ஆல் அடிக்கிறேன். ஒரு 5 5, ஒரு 5 5. எல்லா நம்பருமே கட் ஆயிடுச்சு. மேலே என்ன நம்பர் மட்டும் தான் இருக்குது, 1 மட்டும் தான் இருக்குது. 1 1ஆல் பெருக்கும்போது அதே நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1.
நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டா நமக்கு ஆன்சருங்க. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி இன்னும் என்ன சொன்னோம், பெருக்கல்னு சொன்னோம், பெருக்கல் தான் போட்டிருக்கோம், இன்னுனா பெருக்கல்னு சொல்லியிருந்தோம். பர்சன்டேஜை வேல்யூ மாத்திரக்கு 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தாங்க ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் அதே மாதிரி மாடலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 80 இன்னுன்னு சொல்லியிருக்காங்க. 80 இன்னுனா நம்ம பெருக்கல்னு சொன்னோம், பெருக்கல். 75% கொடுத்துருக்காங்க. அதை வேல்யூ மாத்திரக்காக நான் 100ஆல் கட் பண்ணிடுறேன். இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னுனாலே சேமு, ஸோ மல்டிப்ளிகேஷன். 25% கொடுத்துருக்காங்க. சதவீதத்தை வேல்யூ மாத்திரக்காக பை 100. 25ஆல் அடிக்கிறேன். ஒரு 25 25, 4 25 100. 4ஆல் அடிக்கிறேன். ஒரு நாள் 4, 20 × 4 80. 20 × 4 80. 25ஆல் அடிக்கிறேன். 3 25 75, 4 25 100. 4ஆல் அடிக்கிறேன். ஒரு நாள் 4, 5 × 4 20. அப்போ நமக்கு என்ன நம்பர் தான் இருக்குது? 5 × 3 நம்பர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 2 கடையில் பெருக்கல் இருக்குது. பெருக்கிட்டா வேலை முடிஞ்சு. 5 × 3 15ங்கிறதாங்க அந்த நம்பர். ஓகேங்களா? 80ஓட 75%ஓட 25%ங்கிறது 15ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி மாடலில் இன்னொரு சம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 400இன் 30% மதிப்பின் பின்னு கொடுத்துருக்கிறது இன்னு தான். ஓகேங்களா? மல்டிப்ளை தான் பண்ணணும். 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு மோட்டிவேட் ஆகி இன்னும் உங்களுக்கு நிறையா சம்ஸ் கொடுப்போம். நிறையா சம்ஸ் நாங்கள் சால்வ் பண்ணி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஈஸியாக கொடுக்குறதுன்ற வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? அப்படியே முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. பாருங்கள், சேம் அதே மாதிரி மாடல் தான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. 300இல் 50%ல் 33 1/3% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இல்லுக்கு பதிலாக ஆஃப்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கொஸ்டினில் 33 1/3% ஆஃப் 50% ஆஃப் 300 இஸ் அப்படின்னு தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாருங்கள், ஒரே டைப்பில் தான் கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைப்பில் தான் கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக 25க்கு 25 அடிச்சிடலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 640 இல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லுன்னா நம்ம என்ன சொன்னோம், பெருக்கல்னு சொல்லிட்டோம். இன்ட்டு 45% கொடுத்துருக்காங்க. சதவீதத்தை வேல்யூ மாத்திரக்காக 100ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எழுதிக்கலாம். 450 இல்லுன்னு சொல்லியிருக்காங்க. 450 இல்லுக்கு பதிலாக இன்ட்டு 64% கொடுத்துருக்காங்க. 64% இருக்கிற வேல்யூ மாத்திரக்காக 100 விச் இஸ் ஈக்குவல் டு 1440 இல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். டேஷ் சதவீதம் கொடுத்துருக்காங்க. டேஷ் சதவீதங்கிறத நான் X% எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் வேல்யூ மாத்திரக்காக 100ஆல் கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ரெண்டு வேல்யூமே சேம் தாங்க இருக்குது. ஓகேங்களா? நான் ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு விட்றேன். இங்கே அதே ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு விட்றேன். ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு விட்றேன். ஓகேங்களா? 5ஆல் அடிக்கிறேன். 9 × 5 45. 2 × 5 10. 2ஆல் அடிக்கிறேன். ஒரு 2 32 × 2 64 கிடைக்கும். அதே தான் இங்கேயும் 5ஆல் அடிக்கிறேன். 9 5 45, 2 5 10. திருப்பி நான் வந்து 2ஆல் அடிக்கிறேன். ஒரு 2 32 × 4. இங்கே பாருங்கள், 32 × 9 9 × 32. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான் வரப்போகுது. 32 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 9 18க்கு 8 பேலன்ஸ் 1. 3 × 9 27. 27 + 1 28. அதே நம்பர் தான் வரப்போகுது. ஏன்னா 9 × 32 நாலும் 32 × 9 நாலும் சேம் தான். 288 விச் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா? அந்த 10 அப்படியே வச்சுக்கலாம். 144 x/10 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 228ஐயும் 228ஐயும் கூட்டிடுங்க. 228 சாரி 288 28ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? 88 8 8 16க்கு 6 பேலன்ஸ் 1. 8 8 16 16 + 1 17க்கு 7 பேலன்ஸ் 1. 2 2 4 4 + 1 5 576ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடச்சிருக்கு? 576 ஈக்குவல் டு 144 x/10 இருக்குது. இந்த 10 கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 576 × 10. இங்கே பெருக்கல்ல இருக்க 144 ஈக்குவல் டு 10 வரும்போது வகுத்தில் மாறும். வகுத்தில் மாறுறப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தேவைங்க. ஓகேங்களா? நான் 2ஆல் அடிக்கிறேன். சிம்பிளிஃபையாக 2ஆல் அடிக்கிறேன். 7 2 14 2 2 4 2 2 4 பேலன்ஸ் 1. 8 2 16 பேலன்ஸ் 1. 8 2 16. நான் திருப்பி 2ஆல் அடிச்சிட்றேங்க. 3 2 6 6 2 12. 2 2 4 2 8 4 2 8. திருப்பி நான் 4ஆல் அடிக்கிறேன். 9 × 4 36.
3 × 4 12, 3 × 4 12, பேலன்ஸ் என்ன 2, 6 × 4 24, 9ஆல் அடிக்கிறேன், 1 9 9, 4 × 9 36. அப்போ 4ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அந்த எக்ஸ்ன்ற நம்பர் டேஷ்ன்ற இடத்துல வர நம்பரு நமக்கு தெரிஞ்சு போயிடும். எவ்வளோ 4 × 10 40ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இது கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இப்படி சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி உங்களை கொஷின் போட வைக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறையா கொஷின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. அதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஷினுங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 1640 இன்னுனா என்ன சொன்னேன், பெருக்கல்னு சொன்னேன், ப்ளஸ் கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 980 இன்னுனா பெருக்கல் 35% ப்ளஸ் 850 150%ம்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின் மார்க்குன்றது என்ன நம்பர் வரும்ன்றதை ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. போன சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாடல் தான் கண்டிப்பாக நிறையா சம் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P in P percentage ஆனது 36ன்னு கொடுத்துட்டு Pயோட வேல்யூ என்ன கேட்காங்க. இஃப் P percentage ஆஃப் P இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியாச்சு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, P in P பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை வேல்யூ மாற்றிருக்காங்க. நான் 100ஆல் கட் பண்ணிடுறேன். இதோட மதிப்பு தான் என்ன சொல்லியிருக்காங்க, 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்குவோம். அதாவது பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணுவோம். அப்போ P × P P ஸ்கொயர்ட்னு ஆயிரும். இங்கே டிவிஷனில் இருக்க 100 வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்ன வரும், மல்டிப்ளிகேஷனில் போகும். மல்டிப்ளிகேஷனில் போனால் 36 × 100ன்னு மாறும். இங்கே பவரில் 2 இருக்கிறது ஈக்குவல் அந்த சைடு போகும்போது 1/2 மாறும். கரெக்டுங்களா, பவரில் 2 இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது 1/2 மாறும். அதாவது பவரில் 1/2னாலும் ரூட்னாலும் சேம். சிம்பிளாக Pங்கிறது என்ன, √36 × 100. நான் கீழே இடம் இல்லாதனால மேலே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, √36ங்கிறது எதோட ஸ்கொயர்டு, ஆரோட ஸ்கொயர் வேல்யூ தான் 36. அதாவது ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். இன்ட்டு 10ஓட ஸ்கொயர் தான் நமக்கு 100. ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஸ்கொயருங்கிறது பவரில் 2ன்னு வரும், ரூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, பவரில் 1/2. 2 × 1/2 2 கேன்சல் ஆகிட்டுனா பேலன்ஸ் இருக்க நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ 6 × 10. இப்போ 6ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும். அப்போ Pயோட வேல்யூ என்ன, 60. ஓகேங்களா, சிம்பிளாக ஆஃப்னு கொடுத்துட்டா மல்டிப்ளை பண்ணிடணும். 80 ஆனது சிம்பிளாக இங்கிலீஷில் இஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, 36ன்னு கொடுத்துருக்காங்க. P × P/100 = 36. இது சிம்பிளை பண்ணால் நமக்கு 60ன்னு கிடைக்குது. இதே மாதிரி மாடலில் இன்னொரு சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதை ட்ரை பண்ணிடுவோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், n இன் n சதவீதம் என்பது 64 எனில் n இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் n % ஆஃப் n இஸ் 64 தென் n இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது எழுதிடலாம். n இன்னுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னுனா பெருக்கல்னு அர்த்தம். n சதவீதம் சொல்லியிருக்காங்க, n சதவீதத்துக்கு பதிலாக நான் 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன் மதிப்புக்கு கொண்டு வரக்காக. ஓகேங்களா, இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 64ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்குகளை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். n⁴ என்னாலும் சேம். அப்போ n × n n ஸ்கொயர்னு மாறிடும். ஈக்குவல் டு 64. இங்கே டிவிஷனில் இருக்க 100 வந்து ஈக்குவல் ஆன்சர் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். பவரில் இங்கே 2 இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது 1/2 வரும். ஓகேவா, 1/2 மாறும். நமக்கு பவரில் 1/2னாலும் ரூட்னாலும் சேம். அப்போ 64 × 100க்கு ரூட் எடுக்கணும். 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ, பவரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ, பவரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ என்னோட வேல்யூங்கிறது என்ன, சிம்பிளாக 8ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 80ன்னு கிடைக்கும். இப்போ 80ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். என்னோட வேல்யூ வந்து 80 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 600இன் x% ஆனதுன்னா ஈக்குவல்ட்டு, ஆனது 80னா ஈக்குவல்ட்டுன்னு சொன்னோம். சிம்பிளாக இங்கிலீஷில் பாருங்கள் இஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷில் இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் x% ஆஃப் 600 இஸ் 450. அவங்க சொன்னது அப்படி எழுதிடலாம். 600 இன்னுன்னு சொல்லியிருக்காங்க, x% சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜுக்கு பதிலாக வேல்யூ மாத்திரக்கு 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இதோட வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 450ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 600ல் இருக்க 2 0வையும் 100ல் இருக்க 2 0வையும் கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் 6 × xன்னு இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனாக போகும். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்னவாக இருக்கும், 450/6ன்னு இருக்குது. அப்போ 6ஆல் கட் பண்ணிடலாங்களா, 1 6 7 × 6 42. 45ல் 42 போச்சுன்னா பேலன்ஸ் 3, 30ன்னு ஆயிடுச்சு. 30ல் எத்தனை 6 இருக்குது, 5 × 6 30. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன, 75ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அவங்க சொன்னதை எடுத்து மட்டும்தாங்க எழுதுகிறேன். எடுத்து எழுதி நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன தேவை, டேபிள்ஸ் படிச்சிருக்கணும்.
முக்கியமாக ப்ரைம் நம்பர் டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 7, 9, 11, 13 இந்த மாதிரி ஒற்றைப்படை நம்பரில் வர டேபிள்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் டிவைட் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோங்களா, அதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம் இருக்குங்க. எக்ஸ் மதிப்பின் 20%, அதாவது எக்ஸோட 20%ங்கிறது 50னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 48 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டாங்க. 48% ஆஃப் 48 ஈக்குவல் டு 64% ஆஃப் எக்ஸ் தென் எக்ஸ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து மட்டும் எழுதிக்கலாம். 48 இன்னுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுன்னா நம்ம பெருக்கல்னு சொல்லிட்டோம். 48% சொல்லியிருக்காங்க. இதை வேல்யூ மாத்திரக்கு நான் 100ஆல் கட் பண்ணி விட்றேன். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இன்னுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னுங்கிறது பெருக்கல். 64% சொல்லியிருக்காங்க. சதவீதத்துக்கு பதிலாக நான் வேல்யூ மாத்திரக்கு 100ஆல் கட் பண்ணிடுறேன். இங்கே வகுத்தல் இருக்கிற ஈக்குவல் டென்ஸ் வரும்போது பெருக்கலாக மாறும். ஸோ டேரெக்டாக கீழே இருக்க 100 கட் பண்ணி விட்றேன். இங்கே பெருக்கல்ல இருக்கிற ஈக்குவல் டென்ஸ் வரும்போது வகுத்தலாக தான் வரப்போகுது. ஸோ நான் டேரெக்டாகவே கட் பண்ணுறேன். 8ஆல் கட் பண்ணுறேன். 8 × 8 64, 6 × 8 48. இந்த 8ஆல் திருப்பி 48 அடிச்சிடறேன். 1 8 8 6 8 48. அப்போ எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும், 6ஐயும் பெருக்கறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 6 × 6 36 அப்படின்றது நமக்கான எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு எண்ணின், இது தமிழ் கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இங்கிலீஷ் கொஸ்டினை விட இது தமிழ் கொஸ்டினை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60%லேருந்து 60 கழிச்சோம்னா நமக்கு 60 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, when 60 is subtracted from 60% of a number to give 16 சொல்லியிருக்காங்க. அதாவது 60% இருந்து 60 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 60 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 60%இலிருந்து 60ஐ கழித்தால் அதான் -60ன்னு போட்டுரும். 60 கிடைக்கும்னா ஈக்குவல் டு 60. ஓகேங்களா, அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். அப்போ இங்கே மைனஸில் இருக்கிற ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 60%ங்கிறது 60 + 60 120 மாறும். கரெக்டுங்களா. அப்போ 60%ங்கிறது 60 + 60 ஆட் பண்ணோம்னா நமக்கு 120 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பர்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒரு எண் வந்து 100% இருக்கும். ஓகேங்களா, ஒரு நம்பர் வந்து 100% இருக்கும். அதோட மதிப்பு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் 60ஆல் அடிக்கிறேன். ஒரு 60 60, 2 60 120. சிம்பிளாக கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிரும். இப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன, 200ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60% சொல்லிட்டாங்க, 60% எழுதிட்டேன். 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, 60 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே மைனஸில் இருக்க வேல்யூ ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 60%ங்கிறது 60 + 60. 60 கூட்டினா என்ன கிடைக்கும், 120ன்னு கிடைக்கும். இப்போ 60%ஓட நம்பர் தான் 120னா அந்த எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் எப்பயுமே 100% இருக்கும். 100%ஓட மதிப்பு என்னன்னு தெரியாது, எக்ஸ். அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஒரு 60 60, 2 60 120. நமக்கு கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். மீது எந்த சைடில் வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம்ன்ற நம்மளோட பேசிக் கான்செப்ட். 100ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 200ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 200. இதே கொஸ்டினை நான் நம்பரை மட்டும் மாற்றிக்கிறேன். இங்கே 60%க்கு பதிலாக எங்கே 60லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக 80ன்னு மாற்றிக்கோங்க. 80%இலிருந்து 80ஐ கழித்தால் 80 கிடைக்குமெனில் அந்த எண் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இது ஒரு சூப்பர் கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை காமிக்கிறேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, பாருங்கள், அதே டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதே டைப் தான். ஒரு எண்ணின் 40%இலிருந்து 40ஐ கழித்தால் 40 கிடைக்குமெனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. when 40 is subtracted from 40% of a number to give 14 then the number isன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 200இல் 1/2% காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது அப்படியே எழுதலாம். 200 இல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லுன்னா பெருக்கல். 1/2%ன்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜை வேல்யூ மாற்றுறதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணும். அதனால் கீழே நான் 100 எடுத்துக்கிறேன். 1/100ன்னு எழுதினாலும் 1/100ன்னு எழுதினாலும் சேம் தான். அதனால தான் டேரெக்டாக 100 எழுதிட்டேன். 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுறேன். 1 2 2 1 2 2. அப்போ ஆன்சர் என்னங்க, 1ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க.
இந்த கொஸ்டின் நமக்கு நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்த பருப்பின் விலை, 1 கிலோ $6 ப்ரைஸ் வந்து 96ன்னு சொல்லியிருக்காங்க. எனில் அதன் 1 கிலோ உளுந்த பருப்பின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே அசலோட விலையை 100%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 100%ங்கிறது அசலோட விலை, அது எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 20% விலை உயருது, அதாவது 100%ங்கிறது அதோட ஒரு பேஸ் ப்ரைஸு, அதுலேருந்து 20% கூட்டுறாங்க. 20% கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 120% கிடைக்கும். அதோட விலை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 96ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு அசலோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். 1 0க்கு 1 0 கட் பண்ணிடுறேன். நான் 3ஆல் அடிக்கிறேன். 4 × 3 12, 3 × 3 9, 2 × 3 6, 4ஆல் அடிக்கிறேன். 1 4 4, 8 × 4 32. அப்போ 8யும் 10யும் கிராஸில் இருக்குது, கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணால் ஒரிஜினல் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ கிடைக்குது, ₹80 கிடைக்குது. எப்பயுமே அசலோட விலை, அசல் விலைங்கிறது 100% இருக்கும். அதோட ஒரு பொருளோட குறித்த விலைங்கிறது 100% இருக்கும். ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசலோட விலைங்கிறது 100% இருக்கும். அதே மாதிரி குறித்த விலைங்கிறது 100% இருக்கும். அசல் விலைங்கிறது ஒன்றும் இல்லை, அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. அடக்க விலை, வாங்கிய விலைன்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே 100% இருக்கும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 80 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 400ன் 4%ங்கிறது 800ன் 2%க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்க. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72%க்குள்ள வித்தியாசம் 256ன்னு கொடுத்துட்டு அதே எண்ணின் 54%ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு நம்பரோட 90%த்தில் இருந்து 72% மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, சப்ராக்ட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஸ், வித்தியாசம்னா சேம் தான். இதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 256ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 90லேருந்து 72 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 90லேருந்து 72 மைனஸ் பண்ணும். கரெக்டுங்களா, 2 வந்து 0வில் கேன்சல் ஆகாது. ஸோ நான் ஒன்று கடன் வாங்கிறேன். இங்கே 8 இங்கே 10 10ல் 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். 8ல் 7 போச்சுன்னா 1. அப்போ 18%ஓட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 256ன்னு கொடுத்துருக்காங்க. அதே நம்பரோட 54% என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 18% தான் 256னா 54%ங்கிறது எக்ஸ். நான் 9ஆல் அடிக்கிறேன். 2 × 9 18, 6 × 9 54, 2 × 9 18, 6 × 9 54. 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 3 2 6. இப்போ கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். 3யும் 256 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சருங்க. 256 3ஆல் பெருக்கணும். 6 3 18க்கு 8 பேலன்ஸ் 1, 5 3 15, 15 + 1 16க்கு 6 பேலன்ஸ் 1, 2 × 3 6, 6 + 1 7. 768ங்கிறது 54% இருக்கும். ஓகேங்களா, இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி மாடல் கொஸ்டின் தான் இது. உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59%க்கு இடையே உள்ள வித்தியாசம் 323 எனில் அதே எண்ணின் 62%ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு, அதாவது ஒரு வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் டேங்கில் 50 லிட்டர் தான் நமக்கு கெப்பாசிட்டி, 50 லிட்டர் மட்டும் தான் நிரப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30% தண்ணீர் வந்து நிரம்பிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 30% ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 30% நிறைஞ்சிருச்சு. நமக்கு 50% எட்டரைக்கு இன்னும் எவ்வளோ சதவீதம் இருக்குது, 30லேருந்து 20 கூட்டினா 50ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டரு, அதை நான் 100%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி 30% ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 20% ஃபில் ஆனால் 50% எட்டிடும். அப்போ அந்த 20%ங்கிறது எவ்வளோ லிட்டர்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணாலே முடிஞ்சுங்க. நான் 50ஆல் அடிக்கிறேன். 1 50 50, 2 50 100, 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 10 × 2 20. அப்போது இன்னும் 20% நிறைய, அதாவது ஹாஃப் ஆஃப் த டேங்க் நிறைய இருக்குது. எவ்வளோ லிட்டர் தான் ஃபில் ஆகணும், 10 லிட்டர் ஃபில் ஆகணும். நல்லா புரியுதுங்களா, ஆல்ரெடி 30% நிரம்பிடுச்சு. அதில் மொத்தம் 50% நிறைய இருக்குது கேட்டிருக்காங்க. 30% ஃபில் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் 20% ஃபில் ஆனால் போதும். அதனால தான் நான் 20%ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். 100%ங்கிறது அந்த கெப்பாசிட்டி, டேங்கோட கெப்பாசிட்டி 50 லிட்டரு. இதை கட் பண்ணால் ஆன்சருங்க. ஓகேங்களா, இன்னும் 20% நிறைஞ்சிச்சுன்னா 50% கிடச்சிரும். அப்படின்றதுக்காக தான் நான் 20%ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி சம்மு இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா,
சேம் அதே மாடல் எக்ஸாக்ட்லி நம்பரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஒரே கொஸ்டின் தான், நம்பரை மட்டும் மாற்றிட்டாங்க. பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 150 லிட்டர் கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40% வந்து நிரம்பியிருக்கு. 70% தண்ணீர் நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 70க்கு 40க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 30%. அந்த 30%ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். 70%க்கு கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 40% நிரம்பிருச்சு. இன்னும் பேலன்ஸ் 30% நிரம்பினா 70% எட்டிரும். அதுக்காக தான் நம்ம அந்த 30% கண்டுபிடிக்கிறோம். இந்த 30%ன்றது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க நமக்கு பர்சன்டேஜில் வேல்யூ ஃபைன் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 25 சம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த பேனாவை பிடிக்கிறதப்போ டக்குன்னு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஸோ டெய்லியும் ஒரு 25 கொஸ்டின் மினிமமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென் பேனா இல்லாமல் கண்டிப்பாக மேக்ஸ் போட முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டுட்ருக்காங்கன்ற மெத்தடு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டினே கொடுக்குறாங்க. ஸோ பென் பேப்பர் இல்லாமல் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. டெய்லி 25 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.